வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு 50 தென்னை மரத்துக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து போட வந்திருக்கோம். இப்போ ஒர்க் பண்ணுற வயல்ல இருந்து பக்கத்து வயலுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு பைப் லைன் வந்து போட்டு கொடுக்கணும். ஸோ அந்த வேலையும் வந்து சேம் இதே குழியில் 3 இன்ச்சு மெயின் லைனை வந்து அந்த வயலுக்கு இன்னொரு வயலுக்கு வந்து கொண்டு போக போகிறோம். அதாவது தென்னை மரத்துக்கு வந்து சப்ளைன் 2 இன்ச்சு பைப் லைன் போட்டு எடுத்திருப்போம். ஸோ அதே குழியில் வந்து 3 இன்ச்சு பைப் லைன் மெயின் லைன் ப்ரெஸ் லைன் வந்து போட்டு இன்னொரு வயலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். இந்த ட்ரிப் இரிகேஷன் போடுறதுக்காக என்னென்ன மெட்டீரியல் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா 3 இன்ச்சு பைப்பு வந்து 18 பைப்பும், 2 இன்ச்சு பைப்பும் 18 பைப்பும், 3 இன்ச்சில் ஒரு பால் வால்வும் 2 இன்ச்சில் ஒரு பால் வால்வும் வாங்கியிருக்கோம். இது போக 3 இன்ச்சில் டிஇ பெண்டு எல்போ எம்டிஏ செட்டு, அதுக்கப்புறம் 2 இன்ச்சில் எல்போ டி எம்டிஏ செட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னடா அது வெறும் 50 மரத்துக்காக இத்தனை பைப்பு இத்தனை ஃபிட்டிங்ஸ் பிடிக்குது அப்படிங்கிறது நினைக்காதீங்க. இது வயல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓரமா நடுறனால 50 மரம் ஒரு நெட்டுக்கு ஒரு ஓரமா மட்டும் நடுறாங்க. ஸோ அதனால மட்டும்தான் இவ்வளவு ஃபிட்டிங்ஸ் இவ்வளவு பைப் லைன் எல்லாமே பிடிக்குது, இவ்வளவு பைப்பும் பிடிக்குது நமக்கு. இதே ஒரு வயல் ஃபுல்லா தென்னை மரமா வச்சிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பைப்பு 6 பைப்பு அந்த ரேஞ்சுக்கு தான் மட்டும்தான் பிடிச்சிருக்கும். வயல்ல கார்னர்ல ஒரு ஓரமா இந்த எண்டுக்கு அந்த எண்டுக்கு வரனால தான் இவ்வளவு லென்த் இவ்வளவு பைப்பும் பிடிச்சிருக்கு நமக்கு. ஸோ பைப் எல்லாமே கொண்டாந்து இறக்கிட்டோம். ஃபுல்லா எல்லாம் ஒட்டி ஒரே நெட்டுக்கா இழுத்தாச்சு. இழுத்துட்டு எல்லாமே குளிக்கல எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்தும் போட்டாச்சு. அடுத்து இப்போ வந்து ஃபிட்டிங்ஸ் மட்டும் மாட்டினா போதும். ஸோ 3 இன்ச்சி பால் வால் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் 2 இன்ச்சி பால் வந்து கொஞ்சம் கீழே கம்மியாகவும் வச்சுருக்கோம். ஏன்னா மெயின் லைன் அப்படிங்கிறனால நமக்கு ஃபியூச்சரில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹைட்டாகவும் தென்னை மரத்துக்கு போகிற சப்ளைனை கொஞ்சம் கீழே இறக்கியும் வச்சுருக்கோம். நிறைய பேர் தென்னை மரத்துக்கு வந்து 20 mm டேப் போடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ தென்னை மரத்துக்கு எப்போவுமே ஒரு 16 mm டேப் போட்டாவே கரெக்டாக இருக்கும். ஒரு கேட் வாலுக்கு 50 to 60 மரம் வச்சாவே போதும். 16 mm 5 HP மோட்டருக்கு நல்லா ப்ரெஷரோடு இருக்கும், நல்லாவே பாயும். ஸோ 20 mm டேப்லாம் நமக்கு அவ்வளோக்கா தேவைப்படாது. 16 mm டேப் போடும்போது 3 மரத்துக்கு ஒரு லேடர் இழுத்திங்கன்னா போதும். அதிகபட்சம் 4 மரத்துக்கு. பட் வந்து 3 மரத்துக்கு ஒரு லேடர் இழுத்திங்க அப்படின்னா ப்ரெஷர் நல்லா இருக்கும். ஒரு லைனில் 5 மரம் இருக்குது அப்படின்னா 3 மரத்துக்கு ஒரு லேடரும் 2 மரத்துக்கு ஒரு லேடர் இழுத்துக்குங்க. அப்போனா தான் தண்ணி ஃப்ளோ வந்து ஒரே லெவலில் இருக்கும். நீங்கள் 5 மரத்துக்கு ஒரே லேடராக எடுத்து எல்லாத்துக்கும் ஒரே டேப்பை எடுத்து விட்டுருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு மரத்துக்கும் 2 மரத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா தண்ணி ஃப்ளோ வந்து ரொம்பவே கம்மியாக போகும். ஸோ தண்ணி சரியாக பாயாது, தண்ணி போகும். பட்டு இந்த 3 மரத்துக்கு வந்த தண்ணியை விட அந்த 2 மரத்துக்கு வர்ற தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்கும். 3 மரத்துக்கு ஒரு லேட்ரு, 50 to 60 மரத்துக்கு ஒரு பால் வால்வு, 5 HP மோட்டருக்கு தாராளமாக வைக்கலாம் 2 இன்ச்சு பைப்பில். இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரே நெட்டுக்காக இருக்கிறனால ஒவ்வொரு மரம் இருக்கிறனால ஒவ்வொரு மரத்துக்கு தனித்தனியாக சாட்டு வாசர் போட்டு தனித்தனியாக லேட்ரு இழுத்து வச்சுருக்கோம். ஸோ ப்ரெஷர் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னொரு 50 மரத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கூட 18 பைப்புக்கு நடுவில் சென்டராக ஒரு டீயை போட்டுவிட்டு, அதாவது 3 இன்ச்சு பைப்பு மெயின் லைன் ப்ரெஷர் லைன் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் ஒரு டீயை போட்டு நம்ம எடுத்து ஒரு பால் வால் வச்சு இந்த இடையில இருக்கிற சப்ளைனை வந்து கட் பண்ணிட்டு எல்போ போட்டு ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம இந்த லேடர்ல இருந்து எக்ஸ்ட்ரா டீ போட்டு எடுத்து நம்ம வந்து ஒரு 3 மரத்துக்கு 4 மரத்துக்கு அந்த மாதிரி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டோம். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா மட பைப் ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால அதே 3 இன்ச்சு பைப்பு மெயின் லைனில் ஒரு பால் வால் ஒட்டி மட பைப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். வயலுக்கு வந்து தண்ணி விடணும் அப்படின்னா இந்த பால் வால் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரெட் கலர் வால் அடைச்சிட்டா அப்படின்னா இந்த பக்கம் வயல் வழியாக நமக்கு தண்ணி போய்க்கும். ஒர்க் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ பால் வால் வந்து நான் ஆன் பண்ணுறேன். ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துட்டு ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க.